நம்மளுக்கு யாருங்க ரெஸ்ட் கொடுக்குறது? நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிட்டா தாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைங்க 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க. 6, 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து மறுபடியும் 1 மணிக்கு வர வரைக்குமே நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பேன். இதே ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்பு, மனம் 2மே சோர்வா அடைஞ்சிருச்சுங்க. ரொம்ப உடம்பு வலி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாதிரியாவே இருக்கும் உடம்பு. டயர்டாவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் ஏதாச்சும் வேலை, வீட்டில் இருக்க வேலை எல்லாமே பார்த்துட்டு, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேங்க. காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஏந்திச்சு அந்த வேலையை பார்க்குறப்ப, மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும், உடம்புக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்குங்க. அப்போதாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு நம்ம தான் ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க, ஹஸ்பண்டு, வீட்டையும் நம்ம கவனிச்சுக்க முடியும்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு குருமா வச்சாச்சுங்க. டால் குருமா வச்சு ஒரு 4 இடியாப்பத்தை நல்லா பிசைஞ்சு அடித்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. என்னங்க சாப்பிட்றதோட மனுஷனுக்கு நிம்மதி. சூப்பராக சமைச்சு சூப்பராக சாப்பிடுங்க.